பெரிய பிரச்சனை வேணா இருக்கலாம். இந்த 2 காரியத்தை மட்டும் செய்தாலே போதும், நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுக்கு அது உங்கள் பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைக்கும். ஏன் இவருடைய நாமத்தை அறிக்கையிட்டா, இவருடைய நாமத்தை விசுவாசித்தா நமக்கு ரட்சிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. இந்த உலகத்துல நீங்க சந்திக்கக்கூடிய எவ்வளோ பெரிய மனுஷனா இருந்தாலும், அந்த பெரிய மனுஷனால கூட உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து உங்களுக்கு விடுதலையை கொடுக்க முடியாது. நீங்கள் சின்ன பிரச்சனையை எடுத்துன்னு போனாலும் சரி, பெரிய பிரச்சனையை எடுத்துன்னு போனாலும் சரி, உங்களை அந்த பிரச்சனையிலிருந்து முழுவதுமா விடுவிக்க எந்த மனுஷனாலையும் கூடாது.